9:30 மணிக்கு சட்டப்பேரவை நடந்து இன்னும் போடல. என்னத்த செய்யறது? சும்மா விளையாட்டுக்கு கூட அதெல்லாம் பார்க்காம இருந்தா நம்ம தளபதி வந்ததுதான் வந்தாரு, எல்லாத்தையும் பார்க்க வச்சுட்டாரு. யார் யாருக்கு என்னென்ன துறையோ என்னமோ பாப்போம். பரவாயில்லையே, நமக்கு அரசியல் பிக்கப் ஆயிடுச்சு. இல்ல சுபி, போட்டாங்களா? என்னடி தலையில பக்கெட்ட கவுத்துட்டு வந்து திடீர்னு போட்டாங்களானா என்னத்த சொல்ல? ஏலே, சட்டப்பேரவை போட்டாங்களான்னு கேட்டோம்ல. இல்ல இல்ல, நான் அதுக்கு தான் உட்கார்ந்திருக்கேன். நீ போய் அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கப் காபி போட்டு கொண்டா போ. என்னது, காபி போட்டு தரணுமா? காலையில எந்திரிச்சு நான் அவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன், காபி போட்டு தரணுமா? உனக்கு வேணும்னா நீ போய் போட்டுக்க போ. ஏமடி, நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி? பக்கத்துல நான் ஒரு ஆள் இருக்கன்றது கூட தெரியாம இப்படி எடுத்துட்டு வந்து இவ்ளோ பெரிய கப்ல வச்சிட்டு இருக்க அண்டாவாய். இது நானே சுயமா போட்டு குடிக்கிறதுல. உனக்கு வேணா நீயும் போட்டு குடி. எங்க எங்க அம்மைய காணோம்? எம்மா எம்மா, என்னடா என்ன உனக்கு? என்னம்மா காலையில இப்படி மூஞ்சி செவந்து போய் வந்து நிக்கிற? உடம்பு கிடம்பு சரியில்லையோ? அம்மா, உங்களுக்கு வரிச்சு போட்டுட்டே இருந்தா உடம்பு சரியில்லாம என்னத்தல செய்யும்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும்மா. காலையில இருந்து சட்டப்பேரவைக்கார காத்திருந்து ஒரே தலைவலியா இருக்கு. ஒரு கப் காபி போட்டு குடு. காபி போட்டு கொடுக்கணுமா? காலையில இருந்து எந்திரிச்சு என்ன வெட்டி முடிச்சிட்டியோ? எம்மா, இன்னைக்கு ஒரு நாளாவது காபி போட்டு கொடுமா. உனக்கு எங்க கேக்குறம்மா? இப்ப பாரு, காபி எனக்கு எப்படி வருதுன்னு பாரு. வரும். எந்திரிச்சு போடி அண்டால. உருன்னு உறிஞ்சிக்கிட்டு கிடக்கா. நான் அப்படி தாம்ல குடிப்பேன், உனக்கு என்ன? இதெல்லாம் மனுஷ ஜென்மமா இருந்தா பரவாயில்ல. எம்மா, சீக்கிரம் காப்பி கொண்டாமா. எம்மா ஏமா? என்னல என்ன ஏமா? பெரிய மகாராஜா வீட்டு பிள்ளையோ? காலையில எந்திரிச்சு ஒரு டம்ளர் கூட நகத்துறதுல உட்கார்ந்த இடத்துல இருந்து நீ எனக்கு ஆர்டர் போடுறியால? எம்மா, ஒரு காப்பி தானமா கேட்டேன். எல்லா வேலையும் ஓடி ஆடி செஞ்சு தர பிள்ளைகளுக்கு காப்பி தண்ணி போட்டு கொடுக்கலாம். ஒரு வேலையும் செய்யாம இருக்கிற உனக்கு நான் எதுக்குல காப்பி தண்ணி போட்டு கொடுக்கணும்? எம்மா, என்னம்மா ஆச்சு இன்னைக்கு உனக்கு? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், எப்ப பார்த்தாலும் டிவின்னு. முன்னையாவது அப்பப்ப வெளியே போயிட்டு வருவேன், இப்ப வீட்டிலேயே நான் பொழுதுக்கும். எம்மா, வெளியே போனா எங்கல போனேன்னு கேக்குற. வீட்ல இருந்தா ஏன் வீட்ல இருந்து டிவி பாக்குறேன்ற. இப்ப நான் என்ன செய்ய? பைப்ல தண்ணி வந்து 4-5 நாள் ஆகுது. எல்லாரும் தெருமுக்குல இருந்து மோட்டார் பைப்ல ஏத்தி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை இதெல்லாம் நீ பாக்குறது இல்ல? எது, நான் தண்ணி எடுத்துட்டு வரணுமா? எம்மா, உனக்கு என்ன லூசாமா பிடிச்சிருக்கு? யாருக்குல லூசு பிடிச்சிருக்கு? மரியாதையா போய் 10 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து அத்தனையும் நிரப்பணும் சொல்லிட்டேன். எம்மா, என்னல எம்மா, அத்தனை ட்ரம்மையும் நிரப்பி இருக்கணும். இல்ல, இன்னைக்கு பொழுதுக்கு உனக்கு சோறே தர மாட்டேன். மரியாதையா போன குடத்தை எடுத்துட்டு. நீ என்னடி இருக்கிற காரப்பள்ளி பல்ல பாரு. எப்படி அம்மா உன்னை இது பண்ணிட்டாங்க பாத்தியால? எல்லாம் என் நேரம். வழியில பிள்ளைகளாக இருக்கும், நான் என்னத்த செய்ய? போயிட்டியாளா? போறேம்மா. போ, கையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணு தூக்கிட்டு வந்துட்டே இரு. சோபி, கொஞ்சம் காப்பியாவது குடியேமிட்டி. காலையில வெறும் வயித்துல போய் அத்தனை கடை தண்ணி எப்படி
வரட்டும். நாம பிள்ளைக்கு ஏதோ என்னமோ கிளம்புனா இப்படி ஊரானிக்கெல்லாம் வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கானா? வரட்டும். எம்மா எம்மா என்ன மக்களே சுபி, எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? எம்மா வார வழியில ஒரு பிள்ளைக்கு உடம்பே முடியலம்மா. பாவம் அந்த தெருமுக்குள்ள இருக்க ராமசாமி என்ன மாதிரி அவன்தான். அவனுக்கு அப்படியே ஒரு வாய் தண்ணி கொடுத்து குடிக்க வச்சுட்டு வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேம்மா. ஓ, பொது சேவை செய்றீங்க. உனக்கு பிறந்துட்டு பொது சேவை செய்யலனா எப்படிம்மா? அது இருக்கட்டும்ல, குடம் இங்க பாத்தியம்மா. அங்கே குடத்தை போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு குடம் முக்கியமா உயிர் முக்கியமா? உசுறுதான் முக்கியம். அதனால தான் நான் என்ன பண்ணேன், குடத்தை அங்கே போட்டுட்டு அந்த பிள்ளையை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். வீடம்மா நம்ம கிட்ட என்ன குடமா இல்ல, இந்த குடம் இல்லனா இன்னொரு குடம். அப்படியே மக்களே, ஒரு நிமிஷம் இரு, இந்த வாரேன். எங்க போற? உசுரை காப்பாத்திட்டேன்னு சொன்ன உடனே ஜூஸ் ஹார்லிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவானா இருக்கும். முடிஞ்சு. நீ ஊர் எனக்கு சேவையா செஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னை ஏன்? எம்மா வலிக்குமா வலிக்குமா விடுமா எம்மா ஜவி சொல்லுமா. இப்படி தான வேணும் உனக்கு. ஊர்